நண்பர்களே, விவேகம் பீப்பிள்ஸிலிருந்து டாக்டர் ஆனந்தராஜ். இன்றைய பாடவேளையில் நாம் காண இருக்கின்ற ஒரு அறிஞர், தமிழ் தாத்தா என்று அழைக்கக்கூடிய கவிஞர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள். இந்த தமிழ் தாத்தா இல்லையெனில் நாம் இன்று படிக்கின்ற தொல்காப்பியம், அறநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு போன்ற எந்த அறநூல்களுமே இருந்திருக்காது. ஏனென்றால் இவர்தான் 1874 ஆண்டு முதல் 1942 ஆண்டு வரை இருந்த சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், புராணங்கள், சிற்றிலக்கியங்கள் போன்ற ஓலைச்சுவடிகளை சேகரித்து பதிப்பித்து நூல்களாக வெளியிட்டுள்ளார். மேலும் திரிலோகமாலை, ஆனந்தவல்லியம்மை, கலைமகள் துதி, பஞ்சரத்தினம் போன்ற நூல்களையும் எழுதியிருக்கிறார். இந்த தமிழ் தாத்தா அவர்கள் எங்கு பிறந்தார் என்று பார்ப்போமா? இவர் 1855 ஆண்டு பிப்ரவரி 19 அப்போதைய ஒருங்கிணைந்த மாவட்டமான தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூரியமூலை என்ற கிராமத்தில் பிறந்திருக்கிறார். இந்த சூரியமூலை என்ற கிராமம் தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கின்றது. இவரது ஆரம்பகால கல்வியானது நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாடுதுறை ஆதீனத்தில் குருகுல கல்வி கற்பித்துக் கொண்டிருந்த மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்களிடம் கல்வி பயின்று தமிழறிஞரானார். பின்பு கும்பகோணம் அரசர் கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் ஆசிரியராக பணியாற்றியிருக்கின்றார். மேலும் இவர் சங்ககால தமிழும் பிற்கால தமிழும், புதியதும் பழையதும், நல்லுறக்கோவை போன்ற உரைநடை நூல்களையும் எழுதி வெளியிட்டிருக்கின்றார். இவ்வளவு அளப்பரிய பணிகளை செய்த தமிழ் தாத்தா அவர்கள் ஏப்ரல் 28, 1942 ஆண்டு இயற்கை எய்தினார். இவரது மறைவுக்கு பின்பும் கூட அர்த்தநாரீஸ்வரர் குறவஞ்சி, கற்பகவல்லி நாயகி மாலை என்ற 2 இலக்கிய நூல்கள் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் துணையுடன் 2002 ஆண்டு நூல்களாக வெளிவந்துள்ளது. நன்றி நண்பர்களே. வரும் காணொளியில் வேறொரு தமிழ் அறிஞரை பற்றி அறிந்து கொள்வோம்.